ஒரு 100 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேர் போகிறாங்க அல்லது ஒரு 50 பேர் போகிறாங்க. இதில் காடு தெரிஞ்சவனும் இருப்பான், காடு தெரியாதவனும் இருப்பான். இதில் வீரப்பாளுங்களுக்கு காடு அத்துப்படி. இதில் யார் என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒரு ஆள் வீரப்பால 100 பேத்துக்கு ஒரு ஆள் செக்யூரிட்டி. அவன் கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே இவங்க தான் திரிஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல, காடு பூரா அத்துப்படியாக தெரியுதுல்ல, அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. இந்த 100 பேத்துக்கு அவன் ஒருத்தன் தான் செக்யூரிட்டி. ஸோ எங்கே சந்திரமரம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். அந்த மலையில் கூட்டிகிட்டு போய் வெட்டுவாங்க. வெட்டி அங்கேருந்து அவன் அவன் மரமெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டான். 100 பேர் போகிறாங்கன்னா 100 பேத்துக்கு பாதுகாப்பு. போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுருவாங்க. இதில் இந்த ஒரு ஆள் போகிறான் பார்த்தியா, அவங்களுக்கு செக்யூரிட்டி, அவன் தான் வழி கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டையெல்லாம் பூரா இப்போ ஒரு இடத்துல வச்சுட்டு வீரப்பாட்ட வருவாங்க. வந்து இது மாதிரி கொண்டுட்டு வந்து தனிஷம் போட்டுக்கிறோம். சரி ரைட்டு. வீரமன் பண்ண அப்படி கூப்பிடு, அப்படி பாப்பா போகலாம் அப்படின்னு போய் என்ன பண்ண, அப்படி பூரா எடை அந்த ராந்தில், இப்போ ராத்தில் இவ்வளோ வளர்த்தி ராத்தில் இருக்கும், அதை கவுறு கட்டி அந்த சமயம் தூக்கி கவுத்தை போட்டு மாட்டினா சரி 30 கிலோ, 20 கிலோ, 25 கிலோ, 32 கிலோ, 16 கிலோ இப்படி வரும். இதெல்லாம் ஒவ்வொரு ஆள் பேர் நோட்டில் எழுதி அந்த கட்டையெல்லாம் ஒரு இடத்துல போட்டுறது. சரி ரைட்டு. ஒரு 4 டன்னு 4000 கிலோ சேர்ந்து போயிடுது. சரி 4000 கிலோ சேர்ந்து போச்சு. வண்டிக்கு போ. இப்போ இதில் இந்த கட்டை வெட்டிட்டு வந்தாங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு பணப்பட்டுவாட அப்பமே முடிஞ்சிருமா? இல்லை போய் வண்டி எடுத்துகிட்டு வரணும். வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டை இவங்ககிட்ட பட்ஜெட் இல்லை இருந்திருந்தா ஏங்க கட்டைக்கு வராங்க. இப்போ வீரப்பங்கிட்ட ஃபஸ்ட்டே பணம் இருந்தால் அந்த கட்டை பிஸ்னஸ் பண்ண தேவையில்லையே. அந்த பணத்தை வச்சுட்டு ரேஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாமே. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த கட்டை எல்லாம் வந்த பின்னாடி இந்த கட்டைக்கு ஓட்டி கொண்டுட்டு போய் வித்துட்டு வந்தால் இவங்களுக்கு பேமெண்ட். அந்த பேமெண்ட் உங்கள் வழியாக போகுமா இல்லை அவங்களே கொடுத்துருவாங்களா? போய் நான் கொண்டுட்டு போய் கட்டையை விற்று விடுவேன். பணம் அங்கே வாங்கிட்டு வருவேன். கொண்டுட்டு வந்து வீரப்பங்கிட்ட கொடுப்பேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்துட்டே போவோம். ஒரு இடத்துல உட்காந்துக்குவோம். உட்காந்து இந்த கட்டைக்கு பூரா கொண்டுட்டு வந்து கட்டை கொடுத்துருக்குறாங்க பார்த்தியா, அவங்களுக்கெல்லாம் டே இன்னைக்கு பேமெண்ட் வந்துருங்க, ஒரு ஆளுக்கிட்ட சொல்லி அனுப்பினா போதும். அவங்க போய் ஊரே பூரா சொல்லி போடுறாங்க, வந்து பேமெண்ட் வாங்கிக்கோ அப்படிம்பாங்க. 30 கிலோவா 300 தான் வாங்கிக்கோ, கிலோ 10 ரூபா. 40 கிலோவா 400 வாங்கிக்கோ, 45 கிலோவா 450 ரூபா வாங்கிக்கோ. பேமெண்ட் பண்ணிவிட்டா சரி. பின்னால் என்ன பண்ணுவாங்க, கிளம்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா. அன்னைக்கு இப்போ இந்த கட்டைக்கு இப்போ இது பண்ணாதுன்னா ஒரு நாளைக்கு பொழுதுனைக்கும் போய் இப்போ கஷ்டப்பட்டால் 100 ரூபா கூட கூலி இல்லை. இது என்ன உழைப்பு, கம்மியான உழைப்பு தானே. அதனால என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாம் திரும்பினாங்களே, போய் வெட்டினாங்க. அதே மாதிரி பல பக்கம் வெட்டினாங்க, பல பேரும் வெட்டினாங்க. இந்த மரப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, அதிகாரிகளாம் வீரப்படுது போகுது, இந்த கேப்லேயும் நாமளும் விட்டுறலாம், பேர்லாம் போயிடுது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இது பண்ணாங்க. இதுதான் நடந்தது.